இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. தனியா பேசணும்னு சொன்னீங்களே, என்ன விஷயம்? நீங்க உங்க முடிவுல தெளிவா இருக்கீங்க. ஆனா நான் ஒரு விஷயம் உங்ககிட்ட சொல்லணும். என்ன விஷயம் சொல்லுங்க. நீங்க ரொம்ப நாளா ராஜா சேதுபதியோட பேரை யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுல ஆர்வமா இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். ஆமா மாப்ள, அந்த லூசு பையன் அந்த கிழவியோட பேரை இல்லைன்னு எனக்கு நல்லாவே தெரியும். உண்மையான பேரை யாருன்னு தான் நான் தேடிக்கிட்டு இருக்கேன். அந்த உண்மையான பேரை யாருன்னு எனக்கு தெரியும். என்னது, உங்களுக்கு தெரியுமா? ஆமா மாப்ள, உண்மையாதான் சொல்றீங்களா? அவ யாருன்னு கண்டுபிடிக்கதான் நான் ரொம்ப நாளா போராடிக்கிட்டு இருக்கேன். என்ன இவன் திடீர்னு ஒரு உண்மையை சொல்றேங்கிறான்? சரி, என்னதான் சொல்றான்னு கேப்போமே. எனக்கு தெரியும் அத்தை. ஆனா சில காரணங்களால என்னால இப்ப அதை சொல்ல முடியாது. கும்பாபிஷேகத்துக்கு நீங்க வாங்க, அது நல்லபடியா முடியட்டும். நானே உங்ககிட்ட சொல்றேன். ஏன் மாப்ள, இப்ப சொல்றதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? சொல்ல முடியாததுக்கு காரணம் இருக்கு அத்தை. ப்ளீஸ் அத்தை, நீங்க வாங்க, கும்பாபிஷேகம் முடியட்டும். கண்டிப்பா அது யாருன்னு நானே சொல்லிடுறேன். மாப்ள, என்ன அங்க வர வைக்கிறதுக்காக நீங்க பொய் எதுவும் சொல்லலையே? நிச்சயமா இல்ல அத்தை. மாப்ள, எனக்கு அந்த கிழவியோட பேரை யாருன்னு தெரியணும். அதுக்காக நான் வர சம்மதிக்கிறேன். நான் கும்பாபிஷேகத்துக்கு வரேன். என்ன இவன் சொல்றேன்னு சொல்லிட்டு கும்பாபிஷேகம் முடியட்டும் அப்புறம் சொல்றேன்னு சொல்றான். இதுல ஏதாவது உள்குத்து இருக்குமோ? நீங்க வரேன்னு சொன்னதே ரொம்ப சந்தோஷம் அத்தை. மாப்ள, நான் அந்த ராஜா சேதுபதியோட பேரை யாருன்னு தெரிஞ்சுக்கதான் அங்க வரேன். அதனால நீங்க என்கிட்ட மறைக்காம சொல்லிடுங்க. கண்டிப்பா நான் சொல்றேன் அத்தை. சரி, வாங்க. ராஜா, நீ என்ன சொல்லி அம்மாவை சம்மதிக்க வச்ச? ஆமா மாப்ள, வரவே மாட்டேன்னு சொன்னா இப்ப திடீர்னு வரேன்னு சொல்றா. அப்படி என்னதான் சொன்னீங்க? கும்பாபிஷேகம் முடிஞ்சதும் ராஜா சேதுபதியோட பேரை யாருன்னு நான் சொல்றேன்னு சொல்லியிருக்கேன். அதனால தான் அவங்க வர ஒத்துக்கிட்டாங்க. அப்போ உங்களுக்கு தாத்தாவோட உண்மையான பேரை யாருன்னு தெரியுமா? தெரியும். கும்பாபிஷேகம் முடியட்டும், உங்க எல்லாருக்குமே அது யாருன்னு தெரிய வரும். ரோகு, வா போலாம். மாப்ள, இப்ப உண்மையை சொல்லித்தான் ஆகணுமா? வேற வழி இல்லை மாமா. அத்தை வரணும்னா நான் உண்மையை சொல்லிதான் ஆகணும். வாங்க. அத்த, வா மருமகளே. என்ன இவ்ளோ பதட்டமா வர்ற? அத்த, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். முதல்ல நீ உட்காரு. உட்காருன்னு சொல்றல. என்ன, உன் அக்கா கும்பாபிஷேகத்துக்கு போறாளா? ஆமா அத்த, அது எப்படி உங்களுக்கு தெரியும்? அந்த டிரைவர் பையன்தான் எப்படியாவது சமாதானப்படுத்தி கூட்டிட்டு போயிடுவானே. இப்ப அது விஷயம் இல்ல அத்த. அந்த டிரைவர் பையன் கும்பாபிஷேகம் முடிஞ்சதும் ராஜா சேதுபதியோட உண்மையான பேரை யாருன்னு சொல்றேன்னு அக்கா கிட்ட சொல்லியிருக்கான். என்ன சந்திரா சொல்ற? அவனே உங்க அக்கா கிட்ட எல்லா உண்மையும் சொல்றேங்கிறானா? ஆமாங்க, அவ அப்படி சொன்னதுனாலதான் என் அக்கா காரி கும்பாபிஷேகத்துக்கு வரதுக்கே ஒத்துக்கிட்டா. என்ன இது, நாமளே எதிர்பார்க்காத ட்விஸ்டா இருக்கே. அவன் எதுக்கு இப்ப வாண்டடா உண்மையெல்லாம் சொல்லணும்? அப்பதான் என் அக்கா காரி கும்பாபிஷேகத்துக்கு வருவான்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த டிரைவர் பையன் இப்படி எல்லாம் பண்ணிருக்கான். ஏன் மருமகளே, ஒருவேளை உன் அக்கா காரிய வர வைக்கிறதுக்கு பொய் சொல்லிட்டு அப்புறம் உண்மையை சொல்லாம கூட அவளை ஏமாத்தலாம்ல? மாமா, கும்பாபிஷேகம் முடிஞ்ச உடனே தான் அவன் உண்மையை சொல்றேன்னு சொல்லியிருக்கானே. நமக்கு தேவை கும்பாபிஷேகம் நடக்க கூடாதுங்கிறது தான். கும்பாபிஷேகத்துக்கு முன்னாடி உண்மை தெரிஞ்சாதான் ஏன் அக்காக்காரி கோவப்பட்டு மாமாவை கும்பாபிஷேகமே பண்ண விடாம தடுத்து நிறுத்துவா. அந்த டிரைவர் பையலையும் வீட்டை விட்டு துரத்துவா. நீ சொல்றது கரெக்ட் தாமா. அதுக்கு நாம என்ன பண்றது இப்போ? கும்பாபிஷேகத்துக்கு முன்னாடியே அவன் வாயாலேயே உண்மையை சொல்ல வைக்கணும். அப்பதான் நாம நினைச்சதெல்லாம் நடக்கும். அவனை எப்படி சொல்ல வைக்க முடியும்? அவன் தான் சரியான கல்லூரி மகனாச்சே. அவன் காரியம் நடக்கிறதுக்கு முன்னாடி எப்படி உண்மையை சொல்லுவான் சந்திரா? அவன் சொல்ல மாட்டான். அவனை சொல்ல வைக்கணும்.
அதுலதான் நம்ம சாமர்த்தியம் இருக்கு. ம். காளியம்மா, இதெல்லாம் பேசுறதுக்கு நல்லா இருக்கும். அவன் வாயாலேயே உண்மையை சொல்ல வைக்கிறது அவ்வளவு ஒன்றும் சாதாரண காரியம் இல்லை. மருமவளே, நீ கிளம்பு. எனக்கு ஒரு யோசனை தோணுது. அத வச்சே அந்த டிரைவர் பயல மடக்கி கும்பாபிஷேகத்துக்கு முன்னாடியே உன் அக்கா காரிக்கிட்ட உண்மையை சொல்ல வைக்கலாம். சரிங்க அத்தை. எதுவா இருந்தாலும் பார்த்து கவனமா செய்யுங்க. நான் கிளம்புறேன். அக்கா கிட்ட நான் சீக்கிரம் வரேன்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். நான் போலன்னா அப்புறம் பிரச்சனை ஆயிடும். நான் போயிட்டு வரேன் அத்தை. பார்த்து வரேங்க. வரேன் மாமா. சரிம்மா. வணக்கம்மா. வணக்கம். வாங்கம்மா, கொடுப்பா. இந்தாங்கம்மா. ரொம்ப சந்தோஷம். வாங்கம்மா. போலாம். வாங்க. அம்மா, தாயே. வணக்கம்மா. வணக்கம் வணக்கம். வணக்கம். வாங்க. கும்பாபிஷேகத்துக்கு முன்னாடியே உன் டிரைவர் மாப்பிள்ள உண்மை எல்லாத்தையும் சொல்லிட்டா நீ மாமாவை கும்பாபிஷேகம் பண்ண விடாம கூட்டிட்டு போயிடுவேன்னு பயந்துதான் அவ வந்து உண்மையை உன்கிட்ட சொல்லாம மறைச்சிட்டு இருக்கான். இததான் நீ புரிஞ்சுக்க மாட்டேங்கிற. இல்லடி, நீ எதையோ பேசி என்ன குழப்ப பாக்குற. நான் இன்னும் நம்புறேன் அந்த கிழவியோட பேரை நம்ம மாப்பிள்ளையா இருக்க மாட்டாருன்னு. அந்த கிழவியோட பேரை வேற யாரோவதான் இருக்கணும். என்னக்கா? ஐயோ, இன்னும் உனக்கு எப்படி சொல்றதுன்னு எனக்கு புரியல. அவனை ஏன் நீ இவ்ளோ நம்புறன்னு எனக்கு புரியல. நீ இவ்ளோ நம்பிக்கை வைக்கிற அளவுக்கு அவன் தகுதியானவனே இல்ல. வாயை மூடு சந்திரா. அவரை பத்தி குறை சொல்றதே உனக்கு வேலையா போச்சு. கும்பாபிஷேகம் முடிஞ்சதும் எல்லா உண்மையும் தெரிஞ்சிட போகுது. அது வரைக்கும் நீ கொஞ்சம் பேசாம இரு.